அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 23/6/2024 கெஸிங் என்ன பார்ப்போம். ஸோ நம்ம சேனல் பேர் கேஎல் வின்னிங் டிப்ஸு 3 PM அக்ஷயா ட்ரா நம்பர் 657 ஞாயிற்றுக்கிழமை நடிப்போம். ஸோ மந்த் அண்டு டெய்லி சேட்டில் சில ஆப்ஷன்ஸ் பிரிச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி 22ஓட ரிவ்யூன்னு பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி சொன்னீங்கன்னா ஏ போர்டு 2 அப்படிங்கிற ஆப்ஷன் வரலாம். ஸோ ஆல் போர்டில் 2 வரலான்னு அதேமாதிரி பசங்க ஏ போர்டு இங்கே 2 வரல. ஆனால் 2 ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஆனால் சி போர்டில் 2 தான் எதிர்பார்த்தேன் அடுத்தே மாதிரி. ஸோ அப்போனா பி போர்டில் 5 பாஸு, ஏ போர்டு 5 பாஸு 25. ஸோ 252ன்னு கணக்கு வருது. ஸோ இதை விட கொஞ்சம் நல்லா எடுத்துக்கணும். அந்த 1 எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. எப்படி பார்த்தா பாருங்கள் 2 5 1 அப்படியே ரிவேஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் முக்கியமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங்கில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சின்னு பாருங்கள். இது வந்து பிடிச்சிருந்தா அந்த ப்ளஸ் பாயிண்ட் எடுத்து ஆடுங்க. ஸோ இதெல்லாம் கட்டாயமாக கிடையாது. இன்றைக்கி வர ஒரு கெஸிங் நல்லா வாய்ப்பாக இருக்குது. அதுக்கு முன்னாடி 2 டிஜிட் எழுதியிருக்கேன், 3 டிஜிட்டு. ஸோ இது உள் நம்பர்லேருந்து வருது. ஸோ 456 787 ஒன்று ஆடி இருக்கேன். இது வந்து தேவைப்படுது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு ஆப்ஷனில் எடுத்திருக்கேன். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க. அதனோட விளக்கம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறது நல்ல ஒரு கெஸ்ஸிங் சில நபர்கள் கொடுத்துருந்தாங்க. அது நல்லா கமாண்டும் பாருங்கள், அதில் வந்து யூஸ் பண்ணுங்கள். என்னோடய பாயிண்ட்ஸில் ஏதாவது இருந்தால் அதை ப்ளஸ் பாயிண்ட் மட்டும் கேப்சர் பண்ணிங்க. நான் ஆல் போர்டு 2 சொல்லி தான் கன்ஃபார்ம் வந்துச்சு. ஸோ அதுமாரி 2 அப்படிங்கிற ஆட்டம் இல்லாமல் அதெல்லாம் பி போர்டில் 5 திரும்ப வரலாம்னு சொல்லுங்க. அதேமாரி தான். ஸோ இன்றைக்கி ஏப்ரல் மே ஜூன் 3 மாதத்தோட பேட்டர்ன் வந்து எடுத்தாரன். என்ன பேட்டர்ன் பாருங்கன்னா நல்லா பாருங்கள். 26 அடிச்சிருப்பான், அப்படியே திரும்ப 26 அடிக்கிறான். அப்படின்னா அடுத்து பண்ணி 242 அடிச்சுமா அந்த 42 உள்ளே இறக்கியிருக்கான் அப்படின்னு ஆடிருக்கான். இப்போ நல்லா பாருங்கள். இதில் என்ன ஆடுறேன்னா 251 இருக்குது பார்த்தீங்களா. 25க்கு 25 இந்த ஆப்ஷனில் ஆடுவானா, அல்லது இந்த ஆப்ஷனில் அப்படியே 51 இந்த கணக்கில் பார்த்தா 51. அப்போ ஏபி மட்டும் நான் சொல்கிறேன். இது ஏபி அப்படின்னா ஏ போர்டில் ரிப்பீட் ஒரு 2 அப்படிங்கிற ஆப்ஷன் வருதா பாருங்கள். அல்லது வேறு என்னென்னா 5 வருமா பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனில் கிடைக்க பாருங்கள். இது தேவைப்படுற மாதிரி இருக்குது. இது தேவைன்னா ஏபி 25 51. ஸோ ஒவ்வொரு செட்டு போட்டு பாருங்கள். முக்கியமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ ஓகேங்களா. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறேன்னா 9 இந்த சி போர்டு பாருங்கள். மே மாதத்தில் 9க்கு இங்கே ஏ போர்டு 9, சி போர்டு 2க்கு 2. அது 3வது இறங்கி வரும்போது இந்த 2க்கு 2 7 பவராகவோ அல்லது ஒரு பாயிண்ட் ஏறினா 8ஓவோ ஆடலாம். அப்போ 8. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நல்லா பாருங்கள். 9க்கு 9 2க்கு 2 இந்த 7 பவராகவோ அல்லது 7 ஸ்ட்ரெயிட்டாகவோ வந்தால் 7 பார்த்து நீங்கள் தெளிவாக எடுத்துக்கங்க. அல்லது ஒரு பாயிண்ட் இறங்கினா 8 இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஆடலாம். அப்போ 7 தான். இதெல்லாம் ஏ போர்டு, இது ரெண்டுமே ஏ போர்டு ஓகேங்களா. அதனால் குழம்ப வேணாம். ஸோ நல்லா கவனிச்சிங்க. ஸோ இது ஏபி வந்து 25 51 ஓகேங்களா. ஓகே வேர்ஸ் இன்றைக்கி ஏ போர்டில் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த 8ஓட பவர் 3 தேவைப்படுதுன்னா எடுத்துங்க. ஸோ ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்து என்னென்னா இந்த டெய்லி சேட்டில் இருக்கிற சில ஆப்ஷன்ஸ் பார்த்து தான் நம்ம ஆட போகிறோம். ஸோ 5 மேட்ரிக்ஸில் வந்திருக்கு மேட்ரிக்ஸு. ஸோ அதான் நான் சொல்ல போகிறேன். இந்த 734 அப்படியே 2 பார்த்தீங்கன்னா 2 நம்பரும் 89 5 டேஸ் கேப்பு ஓகேங்களா. 34க்கு அப்படியே 89 பவர் ஓகேங்களா. அடுத்தது 065. ஸோ 5 நாள் கழிச்சு. அப்போ அது எப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 10. ஸோ 5 நாள் திரும்ப கேப் வந்துருச்சு. 51க்கு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 06. அப்போ 0 அண்டு 6 பாருங்கள், ரொம்ப கவனமாக பாருங்கள். ஸோ அப்போ 06ங்கிற ஆப்ஷன் தேவைன்னா உங்களுக்கு பிசியில் நான் சொல்கிறது பிசியில் 2 செட்டு போட்டு பாருங்கள். ஸோ பிசியில் தேவைன்னா 2 செட்டு போட்டு பாருங்கள். நல்லா புரிஞ்சால் உங்களுக்கு இந்த இடத்துல பிடிச்சிருந்தா இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துருங்க ஓகேங்களா. ஓகே வேர்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டெய்லி சேட்டோட கெஸ்ஸிங்லேயும் சில பாயிண்ட்ஸ் இங்கே சைடு எழுதியிருக்கேன். ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 7ஓட பவர் 2ன்னா அப்போ இந்த 9ஓட பவர் 4. ஸோ 4 தேவைப்படுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 இங்கே ஓகேங்களா. 4 அதுதான் 4 5 5 5. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 7க்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3ன்னு ஒரு நம்பர் இருக்கும். இந்த 3 நல்லா பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா இந்த 3க்கு 8ஆகவும் இது 2ஆகவும் 5 5 5 0வும் வந்திருக்கும். 0 அதனோட பவர் தான் 5. ஸோ அதனால தான் இந்த 51 ஆட சொல்ல பார்த்தீங்களா. இந்த இடத்துல 5 456. ஸோ அதுக்கு தான் 5 0வா 5 ஒரு ஃபினிஷிங் ஆட்டம் வந்தால் இப்படி வரலாம் ஓகேங்களா. ஓகே வியூவர்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சி போர்டில் நான் சொன்ன மாதிரி 6. ஸோ 406 அப்படி 456 406 இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா பாருங்கள். ஸோ என்னோடய ட்ராக்லேருந்து எடுக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இது வந்து எல்லாமே ஷூரானு கிடையாது. நான் ஒரு ட்ராக் சொல்லும்போது அந்த ட்ராக்கில் இருக்கிற மேட்சிங் உங்களுக்கு பொருந்தா பாருங்கள். ரொம்ப கவனமாக கவனித்து பாருங்கள். இந்த பொருந்துனா அதிலேருந்து எடுத்தாடுங்க. ஸோ நல்லா பொருந்திருக்கு ஓகேண்ணா. ஸோ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மந்த் சாட்டில் 26க்கு 26 ஆடி இருக்கான். அந்த பேட்டர்னா 25 25 இல்லை பக்கத்து மாதம் ஆடின பார்த்தீங்கன்னா 42க்கு 42 உள்ள ஆடின மாதிரி. இந்த 51க்கு உள் பக்கம் 51 ஏபி. ஸோ ஏபி தான் இது ரெண்டுமே நல்லா கவனிச்சிங்க ஓகேங்களா. அடுத்தது டெய்லி சாட்டில்
5 நாள் கேப்பில் 734க்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஸோ 89, 5 நாள் கேப்பு 65, அது பக்கத்துலேயே 10. ஸோ 5 நாள் கேப் ஆயிடுச்சு. ஸோ 51 அப்படியே பக்கத்துலேயே 06 ஆடணும் பாருங்கள். ஓகே வர்ஸ், இதுதான் என்னோடய கெஸ்ஸிங். இதெல்லாமே இந்த கெஸ்ஸிங் சொல்லிட்டேன். அப்போ சி போர்டில் இன்றைக்கி 6ங்கிற ஆப்ஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நான் வைக்கலான் இருக்கேன். உங்களுக்கு வேறு மாதிரி எதாவது இருந்தால் அதை நீங்கள் பார்த்து ஆடுங்க. சரி, அப்படி இல்லைன்னா வேறு என்ன ஆடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0-1 ஸோ ஓப்பன் ஆனால் ஆகுமா, 2 ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சில பாயிண்ட்ஸ் இருந்தால் அதை எடுத்தாடுங்க. நான் ரொம்ப ஷார்ட்டாக இன்றைக்கி முடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆல் போர்டு சிங்கிள் என்ன ஆட்டலாம்னா இன்றைக்கான ஆட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷனாக திரும்ப ஒரு 5 வரும். ஏன்னா 5 அது இல்லாமல் 6 இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகும். ஸோ 5 ஏன் வருதுன்னா 5ஓட பவர் அதுக்கான ஆட்டம் பார்த்திங்கன்னா இன்னொன்று XYZ போர்டு பார்த்திங்களா, அதில் XYZயில் பார்த்திங்கன்னா 5 வரும். ஸோ ஒரு நம்பர் அது கீழே வந்து திரும்ப ஒரு 5 வரும், ஒரு நம்பர். ஸோ அது கீழே ஒரு 5 வரும். அப்போ பி போர்டில் அந்த 5ங்கிற ஆப்ஷன் திரும்ப வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் அது எழுதியிருக்கிறாங்க, எடுத்திருக்காங்க கம்பெனியில். ஓகேங்களா? ஸோ 5 ஒரு நம்பர், 5 ஒரு நம்பர், 5 ஒரு நம்பர். ஸோ இதை தான் நான் சொல்கிறேன் டார்கெட். பி போர்டில் 5 வர மாதிரியும் தெரியுது திரும்பவும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ அப்போ 2 டிஜிட் என்ன ஆடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் பொறுத்த வரைக்கும் 25, 20, 26. அடுத்தது உங்களுக்கு 35, 36. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 நம்பர் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 3க்கு 8ஓட பவர் 3. ஓகேங்களா? ஓகே வர்ஸ், இந்த கெஸ்ஸிங் இதோட முடியுது. இது இல்லாமல் வேறு என்னன்னா 256. ஸோ ஒரு நம்பர் மட்டும் பவர் ஆகினா 5 அந்த 6க்கு. ஓகேங்களா? அல்லது 456. இதுதான் என்னோடய கான்செப்ட். இந்த கான்செப்டில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் மட்டும் பார்த்தாடுங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா சிறந்த கமெண்டு யாராவது இருந்தால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சது நல்லா எல்லாமே 100% போட வேணாம், 1000% போட வேணாம், கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க மற்றவங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கவனித்து போடுங்க. உங்களோட கமெண்டை கொடுங்க, மற்றவங்க அந்த கமெண்டை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிக்கா பாருங்கள், அதுலேருந்து கிடைக்கிற கமெண்ட்ஸை ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுதான் முக்கியம். அந்த கமெண்டோட இந்த கமெண்ட் எனக்கு என்னோடய இதிலேருந்து எதாவது பிடிச்சிருந்தா அந்த பாயிண்ட் எடுத்தாடுங்க. 2 இணைச்சி ரொம்ப சிம்பிளாகிடுங்க. நேற்று ஒரு நபர் போட்டிருந்தார், சொன்னார் ஆனால் 52 50 ஆடிட்டுனா 1 எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியல, ரொம்ப லாஸ்ண்ணா. ஸோ மிகப்பெரிய ஒரு ஆட்டம் 4,56,000 போச்சுண்ணா அப்படின்னாரு. ஸோ இதுதான் சொல்கிறேன், இந்த மாதிரி நல்லா ஒரு கெஸ்ஸிங் வரும்போது நமக்கு 1 எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. இந்தமாதிரி உண்மையை ஓப்பனாக சொல்லிட்டு போகிறேன். ஸோ அதுமாரி உங்களோட சிறந்த கமெண்டுகளை அந்த கமெண்டில் பாருங்கள். அந்த கமெண்டுங்கிற ப்ரெஸ் பண்ணி எதாவது பிடிச்சிருந்தா அதை எடுத்து ஆடுங்க. ஓகேங்களா? ஓகே வர்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸோ வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். நாளை ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கில் சந்திப்போம்.